சரஸ்வதி அம்மாள் அந்த வீட்டின் விளக்கு. ஆனால் அவர் மருமகள் ரேகாவிற்கு அவர் ஒரு சுமையாக தெரிந்தார். அதிகாலை கோலம் முதல் இரவு பாத்திரம் கழுவுவது வரை சரஸ்வதி அம்மாள் ஒரு இயந்திரம் போல உழைத்தார். ரேகாவின் அதிகாரத் தோரணைக்கும் சமையல் சரியில்லை என்ற புகார்களுக்கும் அவர் பதில் சொல்லாமல் ஒரு மெல்லிய புன்னகையையே பதிலாகத் தந்தார். ஒரு கட்டத்தில் ரேகாவின் பிடிவாதத்தால் ரகு தன் தாயை ஒரு முதியோர் இல்லத்தில் சேர்த்தான். அப்பாடா, இனி என் இஷ்டப்படி இருக்கலாம் என்று நினைத்தாள் ரேகா. ஆனால் அடுத்த சில நாட்களிலேயே அந்த வீட்டின் அச்சாணி முறிந்ததை அவள் உணரத் தொடங்கினாள். வீடு குப்பையானது. குழந்தைகள் பாட்டி சொல்லும் கதைகளுக்காக ஏங்கி அழுதனர். ரகு யாரிடமும் பேசாமல் மோனியானான். வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் சரஸ்வதி அம்மாளின் உழைப்பும் அன்பும் நிறைந்திருந்தது. இப்போதுதான் ரேகாவிற்கு புரிந்தது. அவர் வெறும் வேலைக்காரி அல்ல, அந்த வீட்டின் உயிர் என்பதை உணர்ந்து குற்ற உணர்ச்சியில் துடித்தாள். 3 மாதங்கள் கழித்து அவரை மீண்டும் அழைக்க இல்லத்திற்குச் சென்றனர். அங்கே கண்ட காட்சி அவர்களை உறைய வைத்தது. சரஸ்வதி அம்மாள் அங்கே அழுது கொண்டு இருக்கவில்லை, மாறாக அங்கிருந்த ஆதரவற்ற முதியவர்களுக்கு தாயாக மாறி அவர்களுக்கு உணவூட்டி பராமரித்துக் கொண்டிருந்தார். அங்கிருந்தவர்கள் அவரை நடமாடும் தெய்வம் என்று போற்றினர். ரேகா அத்தையின் காலில் விழுந்து கதறினாள். என்னை மன்னிச்சிடுங்க அத்தை, நீங்க செஞ்சது வேலை இல்ல, அது தியாகம்னு இப்பதான் புரியுது. வீட்டுக்கு வந்துடுங்க என்றாள். சரஸ்வதி அம்மாள் எவ்வித கோபமும் இன்றி அவளைத் தூக்கி அணைத்துக் கொண்டார். மன்னிப்பு எதுக்கு கண்ணு? அன்பு இருக்கும் இடத்தில் எப்போதும் கோபம் இருக்காது என்றார். அன்று முதல் அந்த வீட்டில் சரஸ்வதி அம்மாள் ஒரு வேலைக்காரியாக அல்ல, அந்த வீட்டின் மகாராணியாக கௌரவிக்கப்பட்டார்.